ஹலோ மக்களே, வெல்கம் டு எக்ஸாம் ஸ்டடி. டுடே டாபிக் இஸ் 10ஆம் வகுப்பு குடிமையியல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியினை புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் கூறுகிறார்? பகுதி 4. செகண்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது? 42வது சட்ட திருத்தம். மூணாவது கொஸ்டின், அரசியலமைப்பில் சட்ட திருத்த நடைமுறையை பற்றி கூறும் பகுதி மற்றும் சரத் எது? பகுதி 20, பிரிவு 368. நான்காவது கொஸ்டின், நிதி சார்ந்த அவசர நிலை பற்றி கூறும் சரத் என்ன? 360. ஐந்தாவது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் தற்போது உள்ள அடிப்படை கடமைகள் எத்தனை? 11. ஆறாவது கொஸ்டின், பிரதம அமைச்சர்களின் கடமை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பின் சரத் என்ன? 78. ஏழாவது கொஸ்டின், நிதி மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க மாநிலங்களவைக்கான அதிகபட்ச அவகாச காலம் எத்தனை நாட்கள்? 14 நாட்கள். எட்டாவது கொஸ்டின், தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39. ஒன்பதாவது கொஸ்டின், தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? 18. 10வது கொஸ்டின், புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட நாள்? 1950 ஜனவரி 28. 11வது கொஸ்டின், அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் பெற்றுள்ள நாடாளுமன்ற அவை? மாநிலங்கள் அவை. 12வது கொஸ்டின், தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை டேஸ் வரை இருக்கலாம்? 36, 15%. 13வது கொஸ்டின், தமிழகத்தில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட நாள்? 1986 நவம்பர் 1. 14வது கொஸ்டின், மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர். 15வது கொஸ்டின், மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். 16வது கொஸ்டின், சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம்? 6 ஆண்டுகள். 17வது கொஸ்டின், அணிசேரா இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? வி.கே. கிருஷ்ணமேனன். 18வது கொஸ்டின், இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்று கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 51. 19வது கொஸ்டின், இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொண்டுள்ளது? மியான்மர். 20வது கொஸ்டின், எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 7. 21வது கொஸ்டின், பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சீனா சாங்காய் நகரில் அமைந்துள்ளது. 22வது கொஸ்டின், கலை, இலக்கியம் மற்றும் அறிவியல் சமூக சேவைகளில் சிறந்தவர்களை மாநில சட்ட மேலவையின் மொத்த இடங்களுக்கு எத்தனை பங்கு உறுப்பினர்களை ஆளுநர் நியமனம் செய்கிறார்? 6ல் 1 பங்கு ஆளுநர் நியமனம் செய்கிறார். 23வது கொஸ்டின், அரசு பணியாளர் தேர்வாணையம் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பணி நீக்கம் செய்பவர் யார்? ஆளுநர். 24வது கொஸ்டின், நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? 552. 25வது கொஸ்டின், அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கும் இந்திய அரசியலமைப்பின் அட்டவணை மற்றும் பகுதி என்ன? அட்டவணை 8, பகுதி 17.